நம்ம என்னதான் லேடீஸ் வந்து வேலைக்கு போனாலும், நீயும் ஒரு தொழில கத்துக்கணும். உனக்குன்னு ஒரு கைத்தொழில் கத்துக்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ, அப்பலாம் எனக்கு அத பத்தி அவ்வளோக்கா புரியாது. அம்மா சொல்றாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு அசால்ட்டா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, கல்யாணம்னு ஒரு பெண்களுக்கு ஆச்சு அப்படின்னா, குழந்தைகள்லாம் பொறந்ததுக்கப்புறம் அடுத்த ஃப்யூச்சர்ல வந்து நம்ம ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ, நம்ம ஒரு விஷயத்த கைத்தொழில நமக்குன்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா அது ஃப்யூச்சர்ல நமக்கு கை கொடுக்கும். நம்ம வீட்ல இருந்துட்டே நம்மனாலயும் ஒரு பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அந்த தொழில நம்மனால ம் கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்மனால மூவ் பண்ண முடியும். வீட்லயே எப்பவுமே வந்து நம்ம குழந்தைகள பார்த்துட்டே நம்ம வீட்ல சும்மாவே இருந்தோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. ஸோ, அதுக்காக தான் அ அ இப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி நானும் வந்து அந்த தொழில வந்து அப்பா கத்துக்க கிடையாது. ஸோ, எனக்கு அதில விருப்பமே கிடையாது. அவங்க சொல்லும்போதெல்லாம் நான் அத அசால்ட்டா விட்டுருவேன். அம்மா சொன்ன விஷயம் என்னங்கிறது என்னால உணர முடிஞ்சது. ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கும் ஒரு கைத்தொழில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த தொழில கத்துக்கணும்னு வந்து ரொம்ப ஆர்வமா, சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட நான் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு, ஒன்னொன்னா நான் படிப்படியா தான் கத்துக்கிட்டேன். என்னுடைய கன்டினியூஷன் லாங் வீடியோ கீழ டேக்ல குடுத்துருக்கேன். பாருங்க. தேங்க் யூ.